அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்னும் சற்று நேரத்தில் கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்கவிருக்கிறது. பிற்பகல் 2 மணி முதல் பூங்காவில் இருந்த பயணிகள் அனைவரையும் ஊழியர்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள். அமைச்சர்கள் முறைப்படி திறந்து வைத்த பிறகே பூங்காவில் அனுமதி என்று கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பூங்காவின் கேட் அருகே நின்று கொண்டு ஊழியர்களுடன் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஏற்காடு 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வருகிற 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த 7 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் உட்பட்ட பல்வேறு வகையான நடைபெற உள்ளது. குறிப்பாக இன்று இந்த மலர் கண்காட்சியில இந்த 4 மணிக்கு குறிப்பாக 4 மணி அளவில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், அதே போன்று வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் துவக்கி வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டு தற்போது பணிகள் முழுவதுமே நடைபெற்று முடிந்துள்ளது. தற்போது இதனை காணுவதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த அண்ணாபூர்வ அந்த மலர்கள் கண்காட்சி வைக்கப்பட்டுள்ள நுழைவாயில் அருகே நின்று கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக 4 மணி அளவில் அமைச்சர்கள் திறந்து வைக்கக்கூடிய சூழலில் இதுவரை அமைச்சர்கள் திறக்காத பொறுமை இழந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக அந்த கண்காட்சி மலர் கண்காட்சி நடைபெறும் இடத்திற்கு உள்ளே அனுமதிக்க வேண்டும் என அங்கு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதே போன்று தொடர்ந்து அவர்கள் பொறுமையை இழந்து மற்றொரு நுழைவாயில் நுழைந்து தற்போது இந்த மலர் கண்காட்சி நடைபெறும் பகுதியில் பொதுமக்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் திறந்து வைப்பதற்கு முன்பு தற்போது இந்த பகுதியில் அனைத்து மலர் கண்காட்சியும் பொதுமக்கள் உள்ளே புகுந்து பார்த்து குறிப்பாக இந்த நுழைவாயில உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி அந்த அதிகாரிகளின் வாக்குவாதத்திலும் அவர்கள் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.